ஸோ நண்பர்களே, அழகா இருந்த என் மண்டைய தாடியெல்லாம் எடுத்து முழுக்குன்னு ஆக்கிட்டேன். கஷ்டமா தான் இருக்குது, பிரச்சனை இல்ல. ஸோ அப்ப இன்னைக்குள்ள துவா யாருக்குன்னு பார்த்தா, இது கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேவரட்டான துவான்னு கூட சொல்லலாம். ஓகேயா? நான் வந்து கம்பேரிட்டிவ் ரிலிஜியன்ல என்டர் ஆவதுக்கு முன்னால இந்த துவாவ நெறைய தடவ கேட்டிருக்கேன். ஸோ இந்த துவா யாருக்கு மெயினான்னு பார்த்தா, நமக்குன்னு சில ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம். ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹராமான விஷயங்கள் பண்ணுவாங்க, ஹராமான விஷயங்கள் பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொந்தக்காரங்கள்லயே சில பேர் இருப்பாங்க. ஓகேயா? அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, நெறைய போய் சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட போய் சொல்லி, அப்புறம் அவங்க அது புரியாம ஆயி, ரிலேஷன்ஷிப் வந்து டேமேஜ் ஆயிருமோ, பிரச்சனை ஆயிருமோ, இப்படின்னு சொல்லி பயப்பட சில மக்கள் உண்டு. இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தா, இஸ்லாமுக்கு திரும்ப வந்த சில புது இஸ்லாமியர்கள். அதாவது இஸ்லாமுக்கு திரும்ப வந்த, அதாவது ரிவர்ட் தானே, அப்படிதானே? புது முஸ்லிம்ஸ். ஓகே. இவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். அதாவது நம்ம வந்து முஸ்லீம் ஆயிட்டோம், இனி எப்படி மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? நம்ம முஸ்லீம் ஆனதோட மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்களா, இல்லைன்னா நம்மள தப்பா எடுத்துக்குவாங்களா, ரிலேஷன்ஷிப் அடி வாங்குவோம் இப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஓகேயா? ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லி பிளான் பண்ற மூளை இருக்கணுமே ஒழிய பயம் மட்டும் இருக்கவே கூடாது. ஓகே. ஸோ இந்த துவா வந்து பயத்தை போக்கி கான்ஃபிடன்ஸை ஏற்ற கூடியது. ஓகேயா? தமிழ் வரவே மாட்டேங்கியா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. யூஸ் இட் கோஸ் லைக் ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ஓகே. இப்போ கொஞ்சம் ரைமிங்காக நம்ம போனால், ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜ்அல்னி வஸீரன் மின் அஹ்லி அப்படின்னு வரும். லாஸ்ட் லைன் எடுக்கக்கூடாது. ஓகேயா? அது ஒரு ரைமிங்கில் அப்படி வந்துட்டு. ஸோ அப்போ இந்த துவா யார் கேட்டதுன்னு பார்த்தா, ஃபிரௌன்ட்ட போங்க நபியேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறைவன் வந்து கட்டளையிடுவாங்கோ. அப்போ வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறைவன்ட்ட கேட்பாங்க. இந்த துவாவை மறக்காம சொல்லிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நோம்புக்கு அப்புறம் உங்க எல்லாரையுமே ஒரு கலீத் பின் வலிதா நான் பார்க்க ஆசைப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபார் ஆல்.